ஹை ஃப்ரெண்ட்ஸ், முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசஸ் சஞ்சய் அவர்களோட முதல் படமான சிக்மா படம் போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது சிக்மா படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ரிலீஸ் ஆக இருக்கு. பட் தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 டேட்டுக்குமே ஒரு வாரம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஜனநாயகனோட தாக்கம் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தளபதியோட ஒரிஜினல் ஆடியன்ஸே ஃபேமிலியாக ஆடியன்ஸாக உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அது மற்ற ஹீரோஸ் மாதிரி இல்லாமல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எல்லாம் கூட்டம் வராது. ரிசல்ட் எப்படி இருந்தாலும் தளபதியோட படத்துக்கு டெஃபினட்டாக கூட்டம் வரத்தான் செய்யும். அதுவும் லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால சொல்லவே வேணாம். ரிவ்யூ எப்படி இருந்தாலும் சர்டிஃபிகேட்ன்றதுனால குழந்தைகளை கூட்டிகிட்டு வர முடியாமல் வேணால் கொஞ்சம் கூட்டம் குறையலாமே தவிர ஏரியாஸை அது பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி தளபதியே சிஎம் அப்படிங்கிறதுனால வேணால் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சிக்மா படம் ஜூலை 31 வந்தால் சரியாக இருக்காது. அட்லீஸ்ட் வேறு யாராவதோட படமாக இருந்தால் கூட பரவாயில்ல. சிக்மா படத்துக்கு இனிஷியலாக ஓப்பனிங் கிடைக்க போகிறதே தளபதியோட ஃபேன்ஸால் தான். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஜனநாயகன் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி போடுறதில் தப்பே இல்லை. ஸோ சிக்மா படம் ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அப்பாவோட படமே மகனோட முதல் படம் தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் 2 படத்தோட பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ சிக்மா படம் தள்ளி போகிறது தான் இப்போதைக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது.